என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். யாரும் யாருடன் காரணம் இல்லாமல் சேர்வது இல்லை. கருமாவோட தொடர்பு இல்லாம யாரும் யாரோடும் சேர முடியாது. கருமாவோட லிங்க், இணைப்பு, தொடர்பு இல்லாம யாரும் யாரோடையும் சேர முடியாது. இத நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா உள்வாங்கிக்கணும். இந்த உண்மைய முழுமையா கண்டெடுத்தவங்க ஞானிகள், சித்தர்கள். இது மிகப்பெரிய உண்மை, மிகப்பெரிய ரகசியம், மிகப்பெரிய சூட்சமம். கணவன் மனைவி சேர்றாங்களா, கருமா. அவங்களுக்கு பிள்ளை பிறக்குதா, கருமா. அவங்களுக்கு பிள்ளை பிறக்காம இருக்குதா, கருமா. தாய் தகப்பன் சரியில்லையா, கருமா. பிள்ளைகள் சரியில்லையா, கருமா. சொந்தக்காரங்க சரியில்லையா, கருமா. நண்பர்கள் சரியில்லையா, கருமா. நல்லா இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு சாதகமா நடக்கிறது அனைத்தும் நம்ம மதின்னு நினைச்சுக்கிறோம். நமக்கு பாதகமா நடக்கிறது அனைத்தும் நம் விதி நினைக்கிறோம். இதுதான் தவறான புரிதல், இது தவறான எண்ணம். ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, விழிப்புணர்வோடு இரு, விழிப்புணர்வா இரு, நீ தப்பிச்சுக்கலாம், கருமா கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். விழிப்புணர்வோடு இரு, உன் அறிவை கொண்டு, உன் மதிய கொண்டு விழிப்புணர்வோடு இரு, தப்பிச்சுக்கலாம். இதை நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். நாம என்னன்னா, இது என் விதி, இது என் கருமா, இது என் வினை, எல்லாம் இருக்கு கண்ணா, எல்லாமே இருக்கு, அதுல மறுப்பே இல்லை. ஆனா உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, மதின்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சு நீ தப்பிச்சுக்கணுமே தவிர நீ புலம்புறதுல ஒரு பயனும் இல்லை. எல்லாமே கருமாவோட இணைப்பு தான், பிணைப்பு தான், தொடர்பு தான். வட்டியும் முதலும் உங்ககிட்ட இருந்து வாங்காம விடவே விடாது கருமா. நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு வினாடி எப்படி இறைவன் உங்களை கண்காணிச்சுனே இருக்காரோ அது போல கருமா உங்களை கண்காணிச்சு கொண்டே இருக்குது.